அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த உணவுகள்லாம் சாப்பிடலாம், எந்தெந்த உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது, எந்தெந்த உணவுகளெல்லாம் கெமிக்கல் அதிகமாக இருக்குது, எந்தெந்த உணவுகளெல்லாம் நாம் சாப்பிடுவதற்கு தகுந்தாற் போல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு இல்லை அப்படின்னே நம்ம சொல்லணும். இந்த உணவு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ யூடியூப்பு மீடியாக்கள்லாம் வளர்ந்துருச்சு. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். தெரிஞ்சிருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் நாம் அதை சொல்வது என்பது நம்மளோட கடமையாக இருக்குது. இப்போ காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சதுலேருந்து நீங்கள் தூங்குகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்துகிற உணவு, உங்களோட வாழ்க்கை முறை என்னென்னலாம் செய்வீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு விரிவாக பார்ப்போம். இப்போ இந்த 3 நிமிஷம் வீடியோவில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க முடியாமல் போயிடுது. அதனால் காலையில் நம்ம எந்திரிக்கிறோம் அப்படி இல்லையா? எந்திரிக்கும்பொழுது காலையில் எந்திரிச்சோடனே நம்ம பல்லை விளக்குறோம். நம்ம என்ன பேஸ்ட்டு போட்டு பல்லை விளக்குறது அப்படின்னு விளம்பரம் தான் முடிவு செய்யுது. கவர்ச்சிகரமான விளம்பரம் தான் முடிவு செய்யுது. அப்போ அந்த விளம்பரத்தை பார்த்து அந்த பேஸ்ட்டு நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் அந்த பேஸ்ட்டில் என்ன கலந்துருக்கு அப்படின்னா கெமிக்கல் அதிகமாக கலந்துருக்கு. அந்த பற்பசையாக பயன்படுத்தணும் அப்படின்னாக்குள்ள உங்களுக்கு அதில் கெமிக்கல் சார்ந்து தான் அதை தயாரிப்பாங்க. அப்போ அந்த கெமிக்கலை அவன் விளம்பரத்தில் பார்த்திங்கன்னா நீட்டாக ப்ரெஷ்ஷு ஃபுல்லாக இழுப்பான். அப்படி இழுக்கக்கூடாது. ஒரு துளி, அதாவது போதுமான அளவு, கொஞ்சம் ரொம்ப சிறியது அளவுக்கு எடுத்துக்கிட்டு பல்லை விளக்கணும். நான் பல் பசையில் தான் பல் விளக்குவேன் அப்படின்னு அடம் முடிகிறவங்க. ஆனால் நம்மளோட தமிழர்களோட பாரம்பரியம் முறை எது அப்படின்னு கேட்டிங்கன்னால், நீங்கள் ஆலங்குச்சியில் வேளங்குச்சியில் பல் விளக்குறது தான் நம்மளோட வழக்கம். அது நமக்கு இப்போ மக்கள் தொகை அதிகரித்ததுனால நம்ம அதை பயன்படுத்த முடியாது. டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. அதனால் இப்போ அதை தேடி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அமெரிக்காவெலாம் கட்டி விற்கிறான். இப்போ நம்ம பகுதியில் கொஞ்சம் அவுட்டரில் போனோன்னா ஒரு 2-3 நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சரி, அது முடியாது அப்படின்றவங்க ப்ரெஷ்ஷை பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ நம்மளோட பாரம்பரியம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலங்குச்சி வேளங்குச்சிக்கு அப்புறம் பல்பொடி தான் நமக்கு பழக்கம். சாம்பல் போட்டு பல் வளர்க்கும். ஏற்கனவே இந்த பயரியா பல்பொடி போட்டு வளர்க்கும், கோபால் பல்பொடி போட்டு வளர்க்கும். அதெல்லாம் நுரன்னு இருக்கும். அப்போல்லாம் ஆரோக்கியமாக தான் இருந்தது. பல்லெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இல்லைன்னே சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பல்பொடி வித்தியார்த்திகளாக இருக்கும்பொழுது உங்களுக்கு சித்தாசிரமத்தில் கிடைக்கிற பல்பொடியை நீங்கள் பயன்படுத்தணும். வேறு எதையும் பயன்படுத்தவும் கூடாது. அப்படி கிடைக்காத பட்சத்தில் பல்பொடி இன்காப்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி பல்பொடியை நீங்கள் பயன்படுத்தி பல் வளர்க்கலாம். பல்பொடியை தான் நீங்கள் பயன்படுத்தணும். இந்த பற்பசைங்கிறதுல கெமிக்கல் இருக்குது. அது அல்சரை உண்டு பண்ணக்கூடிய தன்மை அதில் இருக்குது. உணவு குழாயில் போய் அல்சரை உண்டு பண்ணக்கூடிய தன்மை அதில் இருக்குது. ஆகவே நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. முதல்ல ஒன்று. அப்புறம் வெறும் வயிற்றில் இளநீர், தயிர், எலுமிச்சம்பழம் சாறு இதை தனித்தனியாக பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் இளநீரை காலை உணவுக்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் தயிரையும் காலை உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் லெமன் சாறு, எலுமிச்சம் சாறு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காலை உணவுக்கு அப்புறம் நீங்கள் மதிய டைமில் ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பல்ல விளக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி நீங்கள் குடிக்கலாம்.
பச்சை தண்ணி குடிக்கணும். இல்லை எனக்கு வந்து நான் வெந்நீர் குடித்தாதான் சரியாக இருக்குன்றவங்க வெந்நீர் குடிச்சிக்கலாம். மிதமான சூட்டில் குடிச்சிங்க. ஒரு வெந்நீரை போடும்பொழுது எப்படி இருக்குன்னா, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, அதை சூடுபடுத்தணும். கொதிக்க விடக்கூடாது. சூடுக்கும் கொதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது ரொம்ப நேரம் ஆனால் கொதிக்கும். இது சூடுங்கிறது பபிள்ஸ் 1 2 வரும். அப்படி இறக்கி வச்சு அதை நீங்கள் வந்து குடிச்சிக்கணும். அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள், மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இறந்துடும். மினரலே இல்லாத ஒரு தண்ணிக்கு பேர் தான் மினரல் வாட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த தண்ணியில் பெரிய வணிகம் நடக்குது. நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து குடித்த தண்ணி எது அப்படின்னா கார்ப்பரேஷன் வாட்டர் தான் நம்ம வந்து குடிச்சிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் வரைக்கும் கார்ப்பரேஷன் வாட்டர் தான் குடிச்சிருந்தோம். ஆரோக்கியமாக தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஊற்று தண்ணியை கிராமத்திலாம் பார்த்திங்கன்னா மண்ணை தோண்டி அதில் ஊறக்கூடிய அந்த ஊற்று தண்ணியை அதை வந்து துணியை போட்டு வடிகட்டி தான் குடிச்சிருந்தோம். ஆரோக்கியமாக தான் இருந்துகிட்டு இருந்தான். ஸ்டோனுன்ற ப்ராப்ளம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த மினரல் வாட்டரை பயன்படுத்தினதுக்கப்புறம் ஸ்டோன் ப்ராப்ளம் அதிகமாகிருச்சு. நீங்கள் வந்து எலும்பு தேய்மானமும் எலும்பு முறிவும் அதிகமாகிடுச்சு. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளேர்னு ஒரு தண்ணியை கொடுத்து அது அசுத்தமான தண்ணின்னும் இது அசுத்தம் இல்லாத தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அறிவில் பதிய வச்சுட்டான். உங்கள் மூளையிலையும் மனசுலேயும் பதிய வச்சுட்டான். இப்போ நீங்கள் அந்த தண்ணியை பார்த்தாலே அது அசுத்தமான தண்ணியாக தெரியுது. ஆனால் ரொம்ப காலமாக அதை தான் குடிச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர்ந்துக்குங்க. இதுக்கு எனக்கு சரியான சொல்யூஷன் தெரியல. அது எதை குடிக்கணுங்கிறது தெரியல. கார்ப்பரேஷன் வாட்டரை லைட்டாக சூடு பண்ணி நீங்கள் குடிச்சிக்கிறதுங்கிறது நல்லது. இல்லைன்னா போர் தண்ணியை அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிங்க. அப்படி இல்லை அப்படின்னா போர் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ஒரு பானையில் ஊற்றி வெற்றிவேறு இதெல்லாம் போட்டுட்டு இந்த சேராங்கொட்டை அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த தண்ணிக்குள்ளார நைட்டில் என்ன பண்ணுறீங்க, ஒரு 4-5 சுற்றிடுங்க. பானை ஓட்டில் சைடில் சுற்றுனீங்க அப்படின்னால் நீங்கள் காலையில் பார்க்கக்குள்ள கீழே வந்து கப்பி மாதிரி படிஞ்சிருக்கும். அந்த மேலே இருக்கிற தண்ணியை எடுத்து தனியாக ஊற்றிக்கிட்டு அந்த தண்ணியை குடிங்க. கீழே இருக்கிற அந்த கப்பி தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. இப்படி நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து பயன்படுத்தலாம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. புரிஞ்சுக்கிங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எங்கே போகிறோம் அப்படின்னால் வந்து நம்ம வந்து டீக்கு போகிறோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம தேநீர். எல்லாருக்கும் என்ன பழக்கம் இருக்கும், தேநீர் குடிக்கிற பழக்கம் இருக்கும். காஃபி குடிக்கிறது இல்லைன்னா டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். இந்த டீ தூளில் என்னென்ன கலக்கிறான் அப்படின்னு உங்கள்கிட்ட தெளிவாக நான் சொன்னேன் அப்படின்னா உங்களால் நீங்கள் வந்து டீ தூளே நீங்கள் வந்து பயன்படுத்த முடியாதுங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. சுவைக்காக நிறைய விஷயங்கள் அதில் கலக்கிறாங்க. நீங்கள் வந்து காஃபி கொட்டையில் புளியங்கொட்டையோட தோலை கலந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நிறையா கெமிக்கல் அந்த கலருக்கு, அந்த ரெட் கலர் வருது இல்லையா, டீ கலருக்கு நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி அது நேச்சுரல் கலர் இல்லை. அதுக்கு கலர் பவுட்ரு கலக்கிறாங்க. அப்போ இந்த டீ தூளில் அவன் கொடுக்கறதே என்ன அப்படின்னா டஸ்ட்டு டீ தான். அதாவது இந்த தேயிலையிலேருந்து எடுக்கக்கூடிய குப்பையை தான் உங்கள்கிட்ட கொடுக்குறான். அந்த டஸ்ட் டீயை தான் 3 ரோசஸ், சக்கரா கோல்டு, லுட்டு, லொசுக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் பயன்படுத்துகிற எல்லா டீ தூள்லையுமே டஸ்ட்டு டீன்னு போட்டிருப்பான். நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கிங்க, பார்த்துக்குங்க. அப்போ இதில் வந்து நிறைய நச்சுத்தன்மைகள், கெமிக்கல்கள் கலக்கப்படுகிறன. நம்ம வந்து சில சாணங்கள் கூட இந்த டீ தூளில் கலக்கிறாங்களாம். அது எந்த டீ தூள்னு நமக்கு தெரியல, பிராண்டு பேர்லாம் நமக்கு தெரியல, பொதுவாக கலக்கிறாங்களாம். அதை நீங்கள் வந்து அந்த டீ தூள், காஃபி தூளை பயன்படுத்தக்குள்ள நீங்கள் வந்து பார்த்து பயன்படுத்திங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு இந்த பழக்கம் இல்லை. அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சுக்கு டீ தான் குடிப்போம். சுக்கு
மல்லி ரெண்டத்தையும் இடிக்கணும். சுக்கு மல்லி காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கு, மல்லி, நாட்டு சர்க்கரை இல்லை பனவெல்லம் இதையெல்லாம் கலந்து நம்ம வந்து ஒரு டீ போட்டு குடிக்கலாம். ஆசிரமவாசிகள் என்ன பண்ணலாம், நம்ம வந்து குடிநீர் பவுட்ரு விற்கும், அதை வாங்கி இந்த சுக்கு டீ போடக்குள்ள அதுலேயும் ஒரு கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் அதை டீயாக குடிக்கலாம். காலையில் வெந்தய டீ, ஜீரக டீ, இல்லாட்டின்னா நெல்லிக்காயை நைட்லேயே ஊற வச்சுருங்க. நைட்டில் ஊற வச்சு நாட்டு மருந்து கடையில் நெல்லிக்காய் வற்றல் கிடைக்கும், அதை வாங்கி நைட்டு வெந்தயத்தையும் நெல்லிக்காயையும் ஊற வச்சுருங்க. கழுவிட்டு ஊற வைங்க. ஊற வச்சு அந்த தண்ணியிலே போட்டு நல்லா காய்ச்சுங்க. நல்லா காய்ச்சி வேறு ஏதாவது போட முடியும் அப்படின்னா நீங்கள் போட்டுங்க. இஞ்சி போடுறதுனாலும் போட்டுங்க, சுக்கு போடுறதுனா போட்டுங்க, நாட்டு வெல்லம் போட்டுங்க, உங்களுக்கு கருப்பட்டி கிடைச்சதுனாலும் போட்டுங்க, அது பனங்கல்கண்டு கிடைச்சாலும் போட்டுங்க. போட்டுக்கிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சேர்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னால் நீங்கள் வந்து புதினாவை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. புதினாவை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு டீ ஆக்கி காலையில் நீங்கள் வந்து குடிங்க. இதுதான் காலையில் நீங்கள் டீ குடிக்கிற முறை. இப்படி தான் நீங்கள் வந்து குடிக்கணும். நீங்கள் வந்து எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ காலை உணவுக்கு வருவோம். காலை உணவு என்ன சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பாரம்பரிய அரிசியை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நைட்டு வந்து சாதத்தை வடித்து நீங்கள் நைட்டு வந்து அதை இப்போ என்ன பண்ண தண்ணி ஊற்றி வச்சிடணும். அது பாரம்பரிய அரிசியாக இருக்கணும். நீங்கள் வந்து மற்ற உங்களுக்கு வந்து அம்மோனியா சல்ஃபேட் நிறைய இதெல்லாம் போடுறாங்க இல்லையா, உரம் போடுற எந்த அரிசியும் நீங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இல்லை எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க. ஒரு அரிசியை ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பாரம்பரிய அரிசி ஒரு 80 ரூபா இருக்கும். ஆனால் இந்த பாரம்பரிய அரிசின்னக்குள்ள உங்களுக்கு கம்மியாக தான் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த அரிசினா நிறைய சாப்பிடுவீங்க. இந்த அரிசிங்கிறது சாப்பிடவங்கள விடாது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எனர்ஜியை கொடுக்கும். கம்மியாக தான் சாப்பிட முடியும். அதனால் உங்களுக்கு ஒரு 30 ரூபா வித்தியாசம் இருக்கும். அந்த பயன்படுத்துகிற முறையில் அது ஈக்குவல் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஒரு பாரம்பரிய அரிசியை பயன்படுத்துங்க. உரம் போடாத அரிசியை நீங்கள் பயன்படுத்துங்க. நைட்டு வந்து சாதத்தை வடித்து தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு நீராகாரத்தை ஃபஸ்ட்டு குடிங்க. அடுத்தது தண்ணியை ஊற்றி அந்த பழைய சாதத்தை சாப்பிடுங்க. அப்படி எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லை என்றால் கேழ்வரகு கூழோ கம்மங்கூழோ குடிச்சிங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் கேழ்வரகு கஞ்சி வச்சுக்கலாம். இல்லை மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் உடச்சி பவுட்ரு பண்ணி வச்சுங்க, கருப்பு கவுனி இதெல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கஞ்சி மாதிரி வச்சுங்க. அதில் கொஞ்சம் அந்த கஞ்சியில் கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டுங்க, பூண்டு தட்டி போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரையும் போட்டுக்குங்க. அரிசி கஞ்சியாக வச்சிங்கன்னா இது அரிசி கஞ்சியாக வச்சா இப்படி செய்யுங்க. பூண்டு, இஞ்சி பூண்டு, முருங்கைக்கீரை, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு கொதிக்க வச்சு அந்த அரிசி கஞ்சி வச்சிங்கன்னா குடிங்க. இந்த கஞ்சி வச்சிங்கன்னா நாட்டு வெல்லம் போட்டு உங்களுக்கு வந்து கேழ்வரகோ இல்லை சிறுதானியத்திலேயோ எதுலேயோ போட்டு ஒரு கஞ்சி வச்சு நீங்கள் வந்து குடிங்க காலை உணவு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படி இல்லை ஒரு நாள் கஞ்சி குடிங்க, ஒரு நாள் இடியாப்பம், நீராவியில் வெந்த உணவை சாப்பிடுங்க. சப்பாத்தி, கோதுமை சார்ந்த எந்த உணவும் சாப்பிடாதீர்கள். அது கோதுமை நமக்கேற்ற உணவு இல்லை. பஞ்சாப்புக்காரன் அதை சாப்பிட்டோம். நம்ம பகுதியில் என்னென்ன இங்கே விளையுதோ அதை தான் நம்ம சாப்பிடணும். அது பஞ்சாப்காரனுக்கு, அவன் அங்கே சாப்பிட்டோம். நமக்கு இங்கே அரிசி விளையுது, நீங்கள் அரிசியை தான் சாப்பிடணும். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. இந்த அரிசியில் என்னென்ன விஷயங்கள் உங்களால் செஞ்சு சாப்பிட்டுக்க முடியுமோ காலை உணவாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வந்து தோசையை வந்து கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி சாப்பிடுங்க, மெலிசாக ஊற்றி சாப்பிடுவதை தவிர்த்துக்குங்க. இதெல்லாம் வித்தியார்த்தியாக இருந்தாலும் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் இதை செஞ்சுக்கிங்க. இதோட மறுபதிப்புங்கிறது வந்து
நான் வந்து இன்னொரு மதியான சாப்பாடு எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்றது அடுத்த வீடியோவிலையும் நான் நாளைக்கு போடுறேன். நன்றி, வணக்கம்.